திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, இந்த ஆட்சி நடைபெறும். இதே மாதிரி சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத். அங்கே பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் சம்பவத்துக்காக போராடினாங்க. ஆனால் சிவகங்கையில் நடந்த லாக்அப் டெத் இதுவரையிலும் 31 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கூட்டிட்டு போய் அங்க மர்மமான முறையில் இறந்திருக்கிறாங்க. குடிபோதையில் சண்டை போட்டதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததை, குடிபோதையில் சண்டை போட்டதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தடுக்க போன போலீசாரை வெட்டின சம்பவம் இங்கே ஊரில் இறங்கி இருக்கிறது, யாரும் மறக்க முடியாது. ஒரு மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு இடம், தேவையில்லாத இடத்துல தார் சாலை போட்டாங்க. தேவையில்லாத இடத்துல போடுறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டதற்கு இங்க ஊர் பிரமுகர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? கார் ஏற்றி கொல்ல பார்த்தாங்க. அவ்வளவு மோசமான இடமாக இருக்கிறது. உடுமலையை சுற்றிலும் நிறைய மலைப்பகுதியில் இருக்கிறது, ஆனால் நிறைய கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுக்கு சுகாதாரத்துக்கு போக வேண்டும் சொன்னால் முடியாது. அவர்களை தொட்டில் கட்டி தான் தூக்கி வர வேண்டிய ஒரு சம்பவம் இதே ஊரில் தான் அரங்கேறி இருக்கிறது. தலைமுறையாக போராடிய ஆனைமலை நல்லாறு திட்டம் இன்னும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேரள மாநிலத்திலே பேசி ஆனைமலை நல்லாறு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள்.